நிலவும் நாட்டிலிருந்து ஆண்டவர் எலியாவை பாதுகாத்த நிகழ்வையும் எலியாவின் வழியாக ஆண்டவர் செய்த அற்புத நிகழ்வையும் இன்றைய நாடகம் விளக்குகிறது. காட்சி 1. பங்கு பெறுபவர்கள் எலியா, ஆண்டவர் மற்றும் பெண்மணி. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போ. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். இதோ செல்கிறேன் ஆண்டவரே. எலியா வணங்கிவிட்டு நடந்து செல்லுதல். அங்கே அவர் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருக்கும் பெண்மணியை காணுதல். அம்மா அம்மா, எனக்கு குடிக்க சிறிது தண்ணீர் கொடுங்கள். உடனே பெண்மணி தண்ணீர் கொண்டு வர செல்லுதல். இதோ கொண்டு வருகிறேன் ஐயா. அப்படியே சாப்பிட அப்பமும் கொண்டு வர முடியுமா? வாழும் கடவுள் மேல் ஆணை, என்னிடம் சிறிதளவு எண்ணெயும் கையளவு மாவு மட்டுமே உள்ளது. இதை நான் சுட்டு சாப்பிட்ட பின் நானும் என் மகனும் உணவின்றி பட்டினியால் கிடந்து சாக வேண்டியதுதான். கவலைப்பட வேண்டாம். முதலில் எனக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வாருங்கள். பிறகு உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் சுட்டு கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நாட்டில் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவும் தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது. இதுவே ஆண்டவரது வாக்கு. பெண்மணி வணங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் அப்பம் சுட்டு கொண்டு வந்து எலியாவிற்கு கொடுத்தல். இதோ. காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் ஆண்டவர், பெண்மணி மற்றும் மகன். அந்நேரம் அம்மா அம்மா உரக்க கத்துதல். அம்மா அம்மா, எனக்கு மூச்சுவிட. கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகனே, அனைத்தும் சரியாகிவிடும். பெண்மணி அழுது கொண்டிருக்கும் போதே மகன் மூச்சு நின்று விடுதல். காட்சி 3. பங்கு பெறுபவர்கள் ஆண்டவர், எலியா, பெண்மணி மற்றும் பெண்மணியின் மகன். ஐயோ கடவுளே, என் உற்ற துணையைத்தான் இழந்துவிட்டேன் என்றால் என் மகனின் மூச்சுக்காற்றும் நின்றுவிட்டதே. இப்போது நான் என்ன செய்வேன்? கடவுளே, எனக்கு இரக்கம் காட்டும் கடவுளே. உயிருள்ள தெய்வமே, உயிர் தாரும் ஐயா. உயிருள்ள தெய்வமே, உயிர் தாரும் ஐயா. கடவுளின் அடியவரே, எதற்காக இங்கு வந்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்தீர்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் மகன் எங்கே? அவனை என்னிடம் கொடுங்கள். இதோ என் மகன். பெண்மணி மகனை எலியாவிடம் கொடுத்துவிட்டு சென்று விடுதல். என் கடவுளாகிய ஆண்டவரே, இச்சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்யும். மகன் உயிர் பெற்று எழுதல். இச்சிறுவனை உயிர்ப்பிக்கச் செய்ததற்கு நன்றி ஆண்டவரே. எலியா கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு மகனை பெண்மணியிடம் ஒப்படைத்தல். இதோ உங்கள் மகன் உயிருடன் இருக்கிறான். நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மைதான் என்றும் தெரிந்து கொண்டேன். காட்சி 5. சாரிபாத் கைம்பன் பேசுகின்றார். என் ஆண்டவரே, என் ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தை மட்டும் என்னை தேற்றாவிட்டால் நான் துன்பத்தில் மடிந்திருப்பேன். என் ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தை நம்மை தேற்றி திடப்படுத்தி நிலைவாழ்வு தரும், நிலைவாழ்வு தரும். ஆம், என் அன்பு இறை மக்களே, இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்கும் எவரும் கைமாறு பெறாமல் போக மாட்டார். எனவே ஏழை கைம்பெண்ணை போல் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து இறை நம்பிக்கையோடு வாழும்போது நிலைவாழ்வு பெறுவோம் என்பது உறுதி. எனவே பகிர்ந்து வாழ்வோம், இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வோம், இறையாசீர் பெறுவோம். நன்றி.
நன்றி.